விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். EEE College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. அரசின் திட்டங்கள் எளிதாக மக்களை சென்றடையும் வகையில் கிராமப்புற பகுதிகளிலும் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்படுகிறது. அதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தருமபுரி சென்றிருக்கிறார். அங்கு இந்த திட்டம் துவங்கி வைக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விவேகானந்தன். அரசனுடைய நலத்திட்டங்கள் மக்களை முறையாக சென்றடைகிறதா அப்படிங்கிறத அறியறதுக்காக மக்களுடன் முதல்வர் திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தருமபுரியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் என்னென்ன? கார்த்திகா, மக்களுடன் முதல்வர் திட்டம் என்பது கடந்த ஆண்டு கோயம்புத்தூரில், அதாவது நகர்ப்பகுதிகளுக்காக தொடங்கப்பட்டது. ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டம் இன்று தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதுமாக தொடங்கப்பட உள்ளது. அதனை தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். தற்பொழுது விழா அரங்கிற்கு வந்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி முன்பதிவு செய்யும் இடத்தில் அவராகவே அமர்ந்து முன்பதிவு செய்து அதற்கான குறுஞ்செய்தி பொதுமக்களாக பயனாளிகளுக்கு வருவதையும் பார்த்துவிட்டு அடுத்து அதனைத் தொடர்ந்து முகாமில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு துறைகள் சார்பான அந்த முன்பதிவு மையங்களையும் முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து முடிவுற்ற, அதாவது தருமபுரி மாவட்டத்தில் முடிவுற்ற பணிகள் மற்றும் புதிய திட்ட பணிகள் என 445 கோடி மதிப்புள்ள பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து 2637 பயனாளிகளுக்கு பல்வேறு துறைகளின் சார்பில் 56 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். இதனை அடுத்து விழாவில் பேருரை ஆற்றிய பிறகு 20, அதாவது மகளிருக்கான பேருந்துகளை 20 புதிய பேருந்துகளை இங்கே தருமபுரியில் இருந்து கொடியேற்றி வைக்கிறார். இந்த 20 பேருந்துகளும் தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களுக்கு பயணிக்க உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சரோடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, உழவர் மற்றும் வேளாண் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். விவேகானந்தன், கிராமப்புற பகுதிகளில் மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் எவ்வளவு வரவேற்பை பெற்றிருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன சொல்றாங்க? அதாவது கார்த்திகா, ஏற்கனவே நகராட்சி பகுதிகளுக்கான அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு இருக்கிறது. இதனால் நகர்ப்பகுதிகளுக்கு அந்த மனு வாங்கும் முகாம் நடைபெறுகின்ற பொழுது கிராம பகுதிகளில் இருந்து மக்கள் மனு கொடுக்க திரண்டார்கள். ஆனால் அந்த நகராட்சி பகுதி மட்டும் என்பதால் அப்பொழுது கொடுக்க முடியவில்லை. தற்பொழுது ஊரக பகுதிகளுக்கான முகாம் எப்பொழுது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்தது. ஏனென்றால் நேரடியாக முதல்வரின் திட்டம் என்பதால் இந்த மனு கொடுக்கும் மக்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கிறது. மக்களுக்கு அந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறுகிறது என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது. அதனால் இந்த ஊரக பகுதிகளுக்கான முகாம், மக்களுடன் முகாம் முதல்வர் திட்டம் என்பது எப்பொழுது தொடங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பது. இன்று பாளையம்புதூரில் 3 கிராம ஊராட்சிகளை உள்ளடக்கி இந்த முகாம் என்பது நடைபெற்று வருகிறது. இதற்காக காலை முதலேயே மக்கள் வந்து தங்களது கோரிக்கை மனுக்களை தயார் செய்து வருகிறார்கள். இங்கு 70, அதாவது அந்த முகாமில் 70 இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொதுமக்களிடையே துறை வாரியாக மனுக்களை பெறுவதற்கும் அதனை பதிவு செய்வதற்குமான இடங்கள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று முதலமைச்சர் நேரடியாக வந்திருப்பதால் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பதிவு செய்த உடனேயே முதலமைச்சர் தனது கையால் பயனாளிகளுக்கு அட்டையை கொடுத்திருக்கிறார். கோரிக்கைகள் உடனே நிவர்த்தி செய்யப்படுகிறது அப்படிங்கறதுனால மக்களிட பெரிய வரவேற்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மனு கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு? அதாவது மனு கொடுக்கின்ற பொதுமக்கள் எந்த துறைகளுக்கு மனு கொடுக்கிறார்களோ அதற்கென தனி மேசைகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடங்களுக்கு அவர்கள் வழியிலேயே காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரையும் அவர்களை பிரித்து அனுப்புகிறார்கள். அங்கிருந்து துறை சார்ந்த அந்த மேஜைகளுக்கு சென்று அந்த மனுக்களை கொடுக்கிறார்கள். அதாவது என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதற்கு தேவையான ஆவணங்களை அதில் வந்து இணைக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆவணங்கள் இல்லை என்றாலும் கூட அங்கு இருக்கின்ற அதிகாரிகள் அவர்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வைக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தி உடனடியாக ஆவணங்களோடு
வரவழைத்து அந்த மனுக்களை பெறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கிராமங்களை தவிர மற்ற கிராமத்திலிருந்து மக்கள் முதல்வரை பார்த்திருக்கும் வந்திருக்கிறார்கள். அந்த பார்க்க வருகின்ற பொழுது மனுக்களை தயார் செய்து வந்திருக்கிறார்கள். அந்த இடங்களுக்கும் முதல்வர் நேரடியாக சென்று அந்த மக்களிடையே மனுக்களை வாங்கி வருகிறார். இதனால் மக்களுக்கு இந்த முகாமில் நாம் கேட்கின்ற கோரிக்கைகள் எளிமையாக நிறைவேறுகிறது என்பதால் அதிக அளவில் மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள். அரசனுடைய நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேருகிறதா என்பதை அறிவதற்காக மக்களுடன் முதல்வர் திட்டத்தை ஊரக பகுதிகளிலும் துவக்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தருமபுரி சென்றிருக்கிறார். அதோடு பல நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார். 20 புதிய பேருந்துகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். இந்நிலையில் அங்கிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேகானந்தன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.